Hi dears, welcome to my channel லோகிதா ஹோம் அண்ட் பியூட்டி விலாக். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஓம் சரவண பவ. இன்றைக்கி தைப்பூச விரதத்தோட முதல் நாள். நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், என்னெல்லாம் பண்ணினேன்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ எப்படி இதை பண்ணலான்னு சொல்லி கேட்டாலோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நான் இன்றைக்கி ஒரு 3:30க்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாசு தெளித்து கோலம் போட்டுட்டு பூஜை அறைக்கு வந்துட்டு மாப்பிள்ளை கோலம் போட்டு விளக்கு நேற்றே கழுவி வச்சுட்டேன். விளக்குக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு சாமி ஃபோட்டோலாம் நேற்றே தொடச்சி வச்சுட்டேன். எல்லாத்துக்கும் பூ போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நல்லபடியாக விளக்கு போட்டு கந்த சஷ்டி கவசம் 108 போற்றி எல்லாம் சொல்லி நல்லபடியாக பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நானும் ரொம்ப நாளாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடியலை. நான் ஒரு வாரத்துக்கு பிஃபோராகவே ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். என்னால் அது பண்ண முடியலை, கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸ்னால் பண்ண முடியலை. இன்றைக்கி எப்படியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏதோ முருகன் எனக்கு நீ பண்ணுமா அப்படி சொல்லி எனக்கு சொல்லிட்டனால நான் பண்ணிட்டேன். இன்றைக்கி நல்லபடியாக டே சூப்பராக போச்சுன்னு சொல்லலாம். காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சேன். அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சாலே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நல்லபடியாக இன்றைக்கி முதல் நாள் விரதத்தை நல்லபடியாக பூஜை முடிச்சிருக்கேன். இதில் நிறைய பேர் கேட்கலாம், இது பண்ணினா என்ன கிடைக்கும், எப்படி பண்ணலாமா, வீட்டில் அசைவம் சமைக்கலாமா, பீரியட்ஸ் டைமில் என்ன பண்ணுறது, எப்படி தூங்கணும், என்ன பண்ணலாம் அப்படி இப்படி சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம நார்மலாக எப்பவும் போல் வீட்டில் இருக்க மாதிரியே இருந்துக்கலாம். இதுக்குன்னு தனியாலாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அசைவம் சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும். அசைவம் சாப்பிடக்கூடாது. நம்ம விரதம் இருக்கவங்க மட்டும் அசைவம் சாப்பிடக்கூடாது. வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் நம்மளே சமைச்சு கொடுக்கலாம். அதனால ஒன்றும் இல்லை, முருகருக்கு தெரியும் நம்ம எப்படி இருக்கோன்னு சொல்லிட்டு. அவங்க எது சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்லிலாம் எதுக்காகவும் பயப்படாதீங்க. நம்ம உண்மையான பக்தியோட நல்லபடியாக நம்ம சாமி கும்பிட்றத முருகர் கண்டிப்பாக ஏற்றுக்குவார். நைவேத்தியம் நிறைய வைக்கணும், நைவேத்தியம் செஞ்சு தான் வைக்கணும். எல்லோரும் சஷ்டி விளக்கில் விளக்கு போடுறாங்க, ஆறுமுக விளக்கில் விளக்கு போடுறாங்க, மயில் விளக்கில் போடுறாங்க. நம்மளால் போட முடியல, நம்மள்கிட்ட ஒரு மண் விளக்கு தான் இருக்குது, நம்ம இதெல்லாம் செஞ்சாலும் முருகர் ஏற்றுக்க மாட்டார். அந்த மாதிரி நிறைய பூ போடணும் அப்படி இப்படி சொல்லிட்டு நிறைய உங்களுக்குள்ள மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கலாம். அந்த மாதிரிலாம் எதுவுமே நினச்சிக்காதீங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நான்லாம் பார்த்தீங்கன்னா பிரசாதம் சொல்லிட்டு நான் என்னால் முடிஞ்சால் பண்ணுவேன். இல்லைன்னா கல்கண்டு இல்லைன்னா வாழைப்பழம் இருந்தால் வாழைப்பழம் வைப்பேன். இல்லைன்னா ஒரு நாளைக்கு வெத்தலைப்பாக்கு கூட நான் வைப்பேங்க. இப்படி தான் நம்ம இவ்வளோ பெருசாக பண்ணி வைக்கணும், இத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படி சொல்லிலாம் கடவுள் நம்மள்கிட்ட கேட்கல. நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம பண்ணுறோம். ஒரு சாதாரண மண் விளக்கு வச்சு ஏற்றிக்கிட்டால் கூட கடவுள் நம்ம உண்மையான அன்பு அதில் இருந்துச்சுன்னா நம்மளை பார்ப்பாங்க. கண்டிப்பாக நம்மளோட பிரார்த்தனையை அவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. எதுக்காக 48 நாள் பண்ணணும், ஒரு நாள் 2 நாள் கும்பிட்டா பத்தாது அப்படி சொல்லி நினைக்கலாம். நம்ம ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்க தான் அது ஒன்று நடக்கும். ஒரு நாள் சொல்லிட்டு விட்டாலோ இல்லை ஒரு வாரம் கழித்து சொல்லிட்டு விடுவோம். அப்படிலாம் தினமும் அந்த டைமுக்கு எழுந்திரிச்சு தினமும் அவரை கூப்பிட்டுட்டு நம்மளை கும்பிட்டுட்டு எனக்கு இது நடக்கணும், இது நடந்துருச்சு, நீங்கள் எனக்கு நடத்தி கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படி சொல்லி பாசிட்டிவாக தான் சொல்லணுமே தவிர நெகட்டிவாக சொல்லக்கூடாது. எனக்கு கடன் இருக்குது, எனக்கு இப்படி கஷ்டம் இருக்குது அப்படி கஷ்டம் இருக்குதுன்னு மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் சொல்லிடாதீங்க. பாசிட்டிவாகவே சொல்லுங்கள். நான் கடன் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கேன், எல்லா கடனையும் நான் அடைச்சிட்டேன், நான் நல்லா படிக்கிறேன், என் பொண்ணு நல்லா படிக்கிறா, நான் நல்ல வேலையில் இருக்கேன், நான் நகையெல்லாம் திருப்பி என் நகையெல்லாம் என்கிட்ட இருக்குது, நான் போட்டிருக்கேன், அப்புறம் வீடு வாங்கிட்டேன், இல்லைன்னா நிலம் வாங்கிட்டேன், எனக்கு நில பிரச்சனை இருந்தது அதெல்லாம் எனக்கு சரியாயிருச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள், பாசிட்டிவாகவே சொல்லுங்கள். நெகட்டிவாக இருக்கிறதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு ஒரு 40 days தூக்கி போட்டுருங்க. அவர்கிட்ட நம்மளை முழுசாக ஒப்படைச்சிட்டோம், அவர் பார்த்துக்குவார்.
ஒரு சிலருக்கு வந்து நம்ம நினச்சது நடக்காமல் இருக்கலாம். கண்டிப்பாக ஒரு நாள் நடக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.